ரெண்டாவது கேள்வி வந்து உங்களுக்கு வந்து பவர் ட்ரெயினில் கேட்டீங்க. சரி, பவர் ட்ரெயினில் வந்து K9K வந்து இட்ஸ் டஸ்டர் மாதிரி, அது வந்து இன்னொரு ஐக்கான். அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங், அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், அதுக்குன்னே வந்து நிறைய பேர் டஸ்டர் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஆனால் என்ன அப்படின்னா வந்து திங்ஸ் ஹவ் எவால்வ்டு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களை மாற்றிக்கணும். கண்டிப்பாக. நீங்கள் பழசுலேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய தேதிக்கு நீங்கள் மறுபடியும் வந்து டீசல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, டீசலோட ஃபியூச்சர் இந்த செக்மெண்ட்டில், B+ செக்மெண்ட்டில், எஸ்பெஷலி BS7 எமிஷன் நாமுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக டீசல் இருக்கும். ஆனால் வந்து B+ செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அஃபோர்டபிலிட்டி இருக்காதுன்றீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணும்போது, யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் அ டெக்னாலஜி தட் இஸ் ஆன் த ரைஸ். கண்டிப்பாக. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து ஒரு சன்செட் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஓகே. ஏன்னா நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக டீசல் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 2026 லான்ச் பண்ணி அகெயின் 2030 BS7 வரும்பொழுது நீங்கள் வந்து டீசல் குறையுதுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் யூ வில் பி இன் ட்ரபிள். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, வி வாண்டட் டு மேக் எ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா, ரெனோ இஸ் அ டெக்னாலஜி கம்பெனி. வி வாண்ட் டு மூவ் த கண்ட்ரி ஃபார்வர்டு. நாங்கள் வந்து இந்த குவிட், கைகர், ட்ரைபர் மாதிரி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்ணக்கூடிய கம்பெனி கிடையாது. நாங்கள் ப்ரீமியம், SUV, டெக்னாலஜி ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸும் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு ஹைடெக், ஒரு கேப்பபிள், ஒரு என்ஜினியரிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. இந்த மாதிரி மார்க்கெட் பர்செப்ஷன், மீடியா பர்செப்ஷன், கஸ்டமர் பர்செப்ஷன் அண்ட் காம்படிஷன் பர்செப்ஷன், இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ரெனோ பிராண்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜி வந்து கஸ்டமருக்கு வந்து மோர் அண்ட் மோர் ரெலவெண்ட்டாக இருக்குமோ அதுக்கும் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி சூஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். ஓகே.